அந்த கால இளைஞர்களுடைய வாழ்க்கை, கனவு, வேலையில்லா திண்டாட்டம், பசி, கொடுமை என பல விடயங்களை வெளிப்படுத்தி இருந்தது. பாக்கியராஜ் நடிப்பும் கவுண்டமணியின் நகைச்சுவையும் இன்றும் பேசப்படுகின்றது. கவுண்டமணி என்று சொன்னவுடன் ஒரு விடயம் நினைவுக்கு வருகிறது. அதாவது, தற்போது நகைச்சுவையில் முடிசூடா மன்னனாக இருந்த கவுண்டமணி தொடக்கத்தில் கவுண்டர் மணி என்றுதான் அழைக்கப்பட்டார். அப்போது கவுண்டமணியுடைய தொடக்க காலகட்டத்தில், அந்த திரைத்துறையில் தொடக்க காலகட்டத்தில் அவர் மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு உடனடியாக கவுண்டர் கொடுப்பார். அதனால் ஒரு கவுண்டர் மணி என்றுதான் அழைக்கப்பட்டார். ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போதெல்லாம் கவுண்டர் மணி வந்து விட்டாரா, கவுண்டர் மணி எங்கே என்றுதான் கேட்பார்கள். அப்போது அவருக்கு அவ்வளவாக பெரிய அளவு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த காலகட்டம், கவுண்டர் மணியுடைய பெரிய அளவு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த ஒரு காலகட்டம். அப்போது 16 வயதில் திரைப்படத்தில் பாக்கியராஜ் உதவி இயக்குநராக பணிபுரிகிறார். தன்னுடைய குருவான பாரதிராஜாவோடு இணைந்து பணியாற்றுகிறார். அப்போது பாக்கியராஜ் கவுண்டர் மணியை சிபாரிசு செய்கிறார். கவுண்டர் மணி இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம், அவர் நகைச்சுவை நன்றாக இருக்கிறது என்று பாக்கியராஜ் தான் சிபாரிசு செய்கிறார் கவுண்டர் மணிக்கு. அதை கேட்ட அவருடைய குருவான பாரதிராஜாவும் ஓகே சொல்ல உடனடியாக 16 வயதில் படத்தில் கவுண்டர் மணி நடிக்கிறார். அப்போது அவருடைய டைட்டில் கார்டு போடும்போது கவுண்டர் மணி என்று போடுவதற்கு பதிலாக கவுண்டமணி என்று பாக்கியராஜ் தவறாக எழுதுகிறார். எழுத்துப்பிழையோடு கவுண்டர் மணி என்று போடுவதற்கு பதிலாக கவுண்டமணி என்று எழுதுகிறார். அப்போது திரையில் பார்த்த பிறகுதான் அனைவரும் அதை பற்றி பேசுகிறார்கள். என்ன கவுண்டர் மணி என்பது கவுண்டமணியாக எழுத்துப்பிழை இருக்கின்றதே என்று சொன்னவுடன் பாக்கியராஜ் ஐயோ தவறு செய்து விட்டேனே, கவுண்டர் மணி என்று என்பதற்கு பதிலாக கவுண்டமணி என்று போட்டுவிட்டேனே என்று பாக்கியராஜ் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பிறகு அது அப்படியே அவருடைய பெயராக மாறி போகிறது. கவுண்டர் மணி என்பது மாறி கவுண்டமணி என்ற பெயராக மாறி போகிறது. அதனால் கவுண்டமணியே அதை பல இடங்களில் கூறியிருக்கிறார். எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தவர் பாக்கியராஜ் என்று கவுண்டமணியே தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அவருடைய கவுண்டமணியுடைய நகைச்சுவையும் இன்றும் பேசப்படுகின்றது. குறிப்பாக கங்கை அமரன் இசையமைப்பில் உருவான காதல் வைபோகமே பாடல் இன்றும் கொண்டாடப்படுது. காதல் வைபோகமே என்ற பாடல் ரீமேக் எல்லாம் செய்யப்பட்டது. அது இன்றளவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. அந்த பாடலை கேட்டவுடன் தானாக கை கால்களாம் நடனத்தை நோக்கி இழுத்துச் செல்லும் வகையிலான அந்த பாடல் அமைந்திருப்பது ரசிக்கும்படியாக இருந்தது. காதல் வைபோகமே பாடல் படத்தினுடைய இறுதி காட்சி பலரது பாராட்டையும் பெற்றது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்றது. தையல்காரராக நடித்த கவுண்டமணியின் நகைச்சுவையும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாத ஒன்று. அதுதான் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம். முந்தானை முடிச்சு திரைப்படம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஊர்வசி அறிமுகமான இந்த படம் கிராமப்புற பின்னணியில் அமைந்த நகைச்சுவை மற்றும் குடும்ப உறவுகளை மையமாக கொண்ட படம். கைக்குழந்தையுடன் இருக்கும் பள்ளி ஆசிரியரை ஊர்வசி எப்படி திருமணம் செய்கிறார், அதற்கு என்னென்ன பொய்கள் சொல்கிறார் என்ற ரீதியில் கதைகலகலப்பாக நகரும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இளையராஜா பாக்கியராஜ் கூட்டணியில் உருவான இந்த படத்தில் இடம்பெற்ற அந்தி வரும் நேரம், சின்னஞ்சிறு கிளியே உள்ளிட்ட பல பாடல்கள், வாவா வாத்தியாரை போன்ற பாடல்கள் இன்றும் இளமையாய் இனிமையாய் காதுகளில் ஒலிக்கிறது என்றே சொல்லலாம். அந்த 7 நாட்கள் அந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், பாலக்காட்டு மாதவா என்ற வாக்கியம்தான் இன்றளவும் யாராலும் அதை மறக்க முடியாத அந்த பாலக்காட்டு மாதவா. மலையாளியான பாலக்காட்டு மாதவன் அவர்தான் பாக்கியராஜ். பாலக்காட்டு மாதவனுக்கும் தமிழ் பெண் வசந்திக்கும் காதல். ஆனால் சூழ்நிலை காரணமாக ராஜேஷை மணக்கிறார் வசந்தி. இந்த விஷயம் அவரது கணவர் அவரினுடைய காதலை சேர்த்து வைக்க நினைக்க என்ன நடந்தது என்பதுதான் மீதி கதை. பாக்கியராஜ் நடிப்பு, அம்பிகாவுடனான காதல் என எல்லாமே படத்தில் சிறப்பாக இருக்கும். ஒரு தமிழனான பாக்கியராஜ் மலையாளியாக நடித்திருப்பார். ஒரு மலையாளியான அம்பிகா தமிழச்சியாக நடித்திருப்பார். அந்த 7 நாட்கள் படம், அதுதான் பாலக்காட்டு மாதவன் என்ற பெயர் பாக்கியராஜ். இதை குறித்து அம்பிகா கூறும்போது கூட, இன்றும் எப்போதும் நான் பாக்கியராஜை பார்க்கும் போதெல்லாம், அவரை பேசும் போதெல்லாம் பாலக்காட்டு மாதவா என்றுதான் அழைப்பேன் என்று அந்த நினைவுகளையும் அவர் பல இடங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். 1981 தீபாவளிக்கு வெளியாகி ரசிகர்களை தீபாவளி கொண்டாட வைத்தது அந்த 7 நாட்கள். கவிதை அரங்கேறும் நேரம் இந்த பாடல் மிக பிரபலமான ஒரு பாடல். இந்த படத்தில் தான் என் காதலி உனக்கு மனைவி ஆகலாம், ஆனால் உங்க
மனைவி என்னுடைய காதலியாக முடியாது என்று பாக்கியராஜ் கூறிய அந்த வசனம் இன்றளவும் பேசப்படும். அது அவருடைய பாணி, அந்த ஸ்லாங் சொல்வார். என் காதலி உன் மனைவி ஆகலாம், ஆனால் உங்க காதலி என் மனைவியாக முடியாது என்ற வசனம் இன்றும் பேசப்படும். அதற்கு பிறகு நாம் பார்த்தோம் என்றால் இன்னும் பல திரைப்படங்கள், இன்று போய் நாளை வா, ஒரு கை ஓசை, சின்ன வீடு, மௌன கீதங்கள், சுந்தரகாண்டம், டார்லிங் டார்லிங் டார்லிங், தூரல் நின்று போச்சு உள்ளிட்ட பல படங்கள் அவரை எக்காலத்திலும் தமிழ் சினிமா இருக்கும் வரை பேச வைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு பாக்கியம். பாக்கியராஜை கடைசியாக நாம் திரையில் பார்த்தது, அவருடைய நிகழ்வு கலந்து கொண்டது, அந்த நிகழ்ச்சியில் பார்த்தது என்றால் 25ஆம் தேதி சமீபத்தில் கோவாவில் நடந்த குஷ்புவின் மகள் அவந்திகா திருமணத்தில் தான். அந்த திருமண நிகழ்ச்சியில் தன்னுடைய மனைவி பூர்ணிமாவுடன் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். திருமண விழாவை முடித்துக் கொண்டு நேற்று முன்தினம் அவர் சென்னை திரும்பினார். நேற்று காலை அவர் உயிரிழந்து விட்டார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அந்த இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வுக்கு முன்பாக அவருடைய குருவான பாரதி ராஜாவின் விருது சடங்கில் பாக்கியராஜ் கலந்து கொண்டதை நாம் பார்த்தோம். அப்போது கூட அவர் உடல் சோர்வுற்று இருந்த மாதிரியோ அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருந்த மாதிரியோ இல்லை. அப்படி வழக்கமாக எப்போதும் போல ஆக்டிவாக தான் இருந்தார். குஷ்புவின் மகள் திருமண நிகழ்விலும் கூட ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தார். அதை நாம் பார்க்கலாம். அந்த திருமண இந்த மேடை ஏறி அவர் மணமக்களை வாழ்த்து செல்லும் போது அதற்காக அவர் வரிசையில் நிற்பது, அந்த காட்சிகள்லாம் நாம் பார்க்கலாம். அப்படியே மிக சுறுசுறுப்பாக தான் இருந்தார். திடீரென்று நேற்று காலை உடல்நிலை சரியில்லாமல் பாக்கியராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் முதலில் செய்தி வெளியானது. வழக்கமாக அவர் நடைபயணம் சென்றிருக்கிறார். வீட்டுக்கு வந்து யோகா பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். திடீரென்று மாரடைப்பு ஏற்படுகிறது என்று சோஃபாவில் சாய்ந்திருக்கிறார். அப்படியே சுயநினைவு இழந்திருக்கிறார். உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு அவர் உயிரிழந்திருக்கிறார். அனைத்துமே அடுத்தடுத்த நிமிடங்களில் நடந்தது. முதலில் வரக்கூடிய செய்தி பாக்கியராஜுக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று வந்தது. மிக சீரியஸாக இருக்கின்றார் என்று வந்தது. மூன்றாவதாக உயிரிழந்து விட்டார் என்று வருகிறது. அனைத்தும் அடுத்தடுத்த சில நிமிடங்களிலே வெளியானது என்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ரசிகர்களுடைய மனநிலையை சரியாக புரிந்து சாதாரண குடும்ப வாழ்க்கையை சுவாரஸ்யமான திரைக்கதையாக மாற்றி மிகப்பெரிய வெற்றி கண்ட ஒரு படைப்பாளி தான் பாக்கியராஜ். திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படக்கூடியவர். ஏற்கனவே கூறியது போல ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா உள்ளிட்ட தமிழ் சினிமாவில் இன்றும் பேசும் பல படைப்புகளை வழங்கியவர் தான் பாக்கியராஜ். சமீபத்தில் திரையுலகில் தனது பொன் விழாவை கொண்டாடினார். 50 ஆண்டுகளை கடந்த ஒரு கலைஞன் தன்னுடைய பொன் விழாவை கொண்டாடினார். பாக்கியராஜின் மனைவி பூர்ணிமாவும் முன்னணி நடிகையாக ஜொலித்தவர் தான். இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் உள்ளனர். இதில் சரண்யா பாரிஜாதம் என்ற திரைப்படத்தில் நடித்தார். திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் இருந்து விலகினார். மகன் சாந்தனு நடிகராக இருக்கிறார். சாந்தனுவின் மனைவி கீக்கி நடிகையாகவும் நடன கலைஞராகவும் இருக்கின்றார். முக்கியமான பட விழாவிலும் திரைக்கதை பயிற்சி வகுப்புகளிலும் தவறாமல் பங்கெடுத்து வந்த பாக்கியராஜ். சிறிய படங்கள், பொதுவாக ஒரு பெரிய இயக்குநர்கள் சிறிய பட்ஜெட் படங்களுடைய இசை வெளியீட்டு விழாவாக தொடர்ந்து பேசலாம். இணைப்பிலை காத்திருங்கள்.